பயிற்சி 5.5 கொஸ்டின் நம்பர் 10. என்ன சொல்கிறாங்க, ஏ கமா பி என்ற இரு புள்ளிகள் இங்கே வச்சுருக்கோம். இது ஏ, இது பி. ஸோ நம்ம எப்படியும் ஒரு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போட்டுடலாம். அது பரவளையமா நீள்வட்டமா அதிபரவளையான்னு கணக்கு போடும்போது தெரியும். அதில் ஏ கமா பி என்ற இரு புள்ளியை குறிச்சிட்டு அது எவ்வளோ 10 கிலோமீட்டர் இடைவெளி. ஸோ இந்த ஏலேருந்து பி வரைக்கும் 10 கிலோமீட்டர். அப்போ நம்ம பிரிச்சலாம், இந்த சைடு 5 இந்த சைடு 5ன்னு சொல்லிட்டு. இந்த புள்ளிகளில் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்படும் வெடி சத்தத்தில் இருந்து வெடி சத்தம் உண்டான இடம் ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமை. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஒரு அளவு 6, ஏற்கனவே கொடுத்த 10 நம்ம பிரித்து எழுதிட்டோம். அடுத்து வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6 வந்து பிக்கு பக்கத்தில் இருக்குது. இது 6 என நிர்ணயிக்கப்பட்டது. வெடி சத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது என நிரூபித்து, அந்த குறிப்பிட்ட வளைவரை என்னன்னு தெரியாது, அதை நிரூபிச்சுட்டு அதன் சமன்பாட்டை காண்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அளவு எடுத்துட்டாலும் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் இருக்கணுமா. பாருங்கள், வெடி சத்தம் உண்டான இடம் ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது. அப்போ ஒன்றும் நீங்கள் குழப்பி தேவையில்லை. இது வந்து வித்தியாசம்னா மைனஸ். அப்போ மைனஸ் வந்தாலே அது ஒரு அதிபரவளையம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குது நமக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச 2 ஃபார்முலா இருக்குது. என்னது, குவியங்களின் வித்தியாசம். நம்ம கூட ஒரு 7th கொஸ்டினில் பார்த்துருப்போம். மட்டு மதிப்புன்னு போட்டு என்ன போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா பாருங்கள், S' P மைனஸ் SP இஸ் ஈக்குவல் டு 2A நிரூபிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதியாச்சு. எஸ்ஸு பதிலாக ஏபின்னு எழுதியிருக்கோம். குவியங்கள் தான் இது. ஸோ ஏபி மைனஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு 2A ஃபார்முலா நமக்கு தெரியும். அது எவ்வளோவா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஏ ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, ஏ கிடச்சிருச்சு. அடுத்து ஏபின்றது யார், குவியங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சரியா. இது ஒரு ஏஇ கமா 0, இங்கே ஒரு மைனஸ் ஏஇ கமா 0. அப்போ ரெண்டையுமே கூட்டணும்னா நமக்கு 2AEன்னு வரும். 2AE இஸ் ஈக்குவல் டு 10, ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஏஇனாலும் ஒன்று தான், சினாலும் ஒன்று தான். ஓகே, அதிபரவளையத்துக்கு கண்டிஷன் c² இஸ் ஈக்குவல் டு a² ப்ளஸ் b². c² எவ்வளோ இது பாருங்க, தானே c². ஏஇனாலும் ஒன்று தான், சினாலும் ஒன்று. அப்போ 25. a² இதை 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் b². அப்போ நமக்கு b² வேணும். இந்த ப்ளஸ் 9 இந்த பக்கம் தான் மைனஸ் 9 மாறிடும். கழிச்சோம்னா 16ன்னு வரும். இப்போ இதுக்கு ஃபார்முலா, அதிபரவளையத்துக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். a² மதிப்பும் b² மதிப்பும் எழுதுங்க. இதுதான் தேர்ஃபோர் அதிபரவளையம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த வளைவரை கேட்குறாங்க. வளைவரை வந்து அதிபரவளையம். சமன்பாட்டை காண்கன்னு கேட்குறாங்க. சமன்பாடும் எழுதியாச்சு, வளைவரையும் எழுதியாச்சு. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெடி சத்தம் அப்படின்ற கணக்கு கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய 2 ஃபார்முலா, இந்த 2A 2AE. இப்போ இது எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா 2A இஸ் ஈக்குவல் டு 6, A ஈக்குவல் டு 3, 2AE இஸ் ஈக்குவல் டு 10, A ஈக்குவல் டு 5ன்னு கூட நீங்கள் டைரெக்டாக எழுதலாம். ஓகேவா. இது வந்து குவிய தூரங்களுக்கான வித்தியாசம். இது குவிய தூரத்தின் 2 குவியங்களுக்கான கூடுதல். அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த பயிற்சியில் இருக்கிற 10 சம்மும் போட்டாச்சு.